டீ குடிக்கிறவங்க கேரக்டர்னு பார்த்துட்டா சார். நான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ரவுடிஸ். வீடியோக்குள்ள வந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டீயா காஃபியா, டீ லவர்ஸ் வர்சஸ் காஃபி லவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டிபேட் கலைஞர் டிவியில் நடந்திருக்கும். அதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீ லவர் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தணும்னா உங்களை நீங்க எப்படி அடையாளப்படுத்திப்பீங்க? அப்படின்னா காலேஜ்ல ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பேன். காலேஜ் சாயந்தரம் வரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்து டீ குடிப்பேன், 2 டீ. ஓகே. அது கட்டத்துல நிறைய குடிக்க போயிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஆயிடுச்சு. அயன் டேப்லெட் கம்பல்சரி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாரு டாக்டர். 2 நாள் போட்டேன். 3ஆவது நாள் வயிறு எரிச்சல் எடுத்துக்கிச்சு. நான் போயிட்டு எங்க அண்ணா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வயிறு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நீ டீ குடிக்க கூடாது அப்படின்னாரு. டேப்லெட் போட்டாதானே டீ குடிக்க கூடாது. நான் டேப்லெட்டே போடுறதில்ல, டேப்லெட்டை விட்டுட்டேன் அன்னையிலேருந்து. அவங்க கிச்சனில் டீ போடுறாங்கன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன்னா கூட அந்த வாசனை என்னை இழுக்கும். என்னை வந்து குடி நீ அப்படிங்கிற அளவுக்கு என்னை இழுக்கும் அந்த டீ. நான் டீ கடை தேடி பக்கத்தில் வீடு வாங்கின பர்சன் தான். ஸோ இப்போ நான் எவ்ரிடே மார்னிங் என் டாட்டர் டீ ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போனேன்னா நான் போகிறப்பவே பார்த்துருவாங்க. அந்த ஆண்டி வருவாங்கப்பா டீ ரெடியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளாக் டீ எனக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் பிளாக் டீ, ஒரு நாள் வந்து லெமன் டீ ரெடியாக இருக்கும் சார். டீ கடைக்கு பிராண்ட் அம்பாசிடர் நீங்கள் தான் வச்சுக்கலாம். சிறப்பு. அவங்க நீங்கள் வந்து டீ கடை வச்சதுனால வந்து பக்கத்தில் வந்து வீடு வாங்கினீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ வந்து டீ கடை எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி இன்னொரு டீ கடை பக்கத்தில் நான் வீடு வாங்க கூட ரெடியாக தாங்க இருப்பேன். ஃப்யூச்சரில் நான் வந்து டீ ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வீட்டில் கீழே ஒரு ஸ்பேஸும் நான் வச்சுருக்கேன். நல்லது நல்லது நல்லது. ஒரு டயலாக் ஒன்று இருக்கும், இங்க என்ன சொல்லுது ஜெசின்னு சொல்லுதுன்னு வாங்கல்ல. இங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் வந்து கேட்டீங்கன்னா இங்க என்ன சொல்லுதுன்னு கேட்டா டீன்னு தான் சொல்லுது. உங்களுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கணும். டீ அடிக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க? சார் நான் ஒரு நாளைக்கு 8 டீ குடிப்பேன். 8 டீயா? உடம்புக்கு நல்லது இல்ல, அனுபவத்துல சொல்றேன். நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு வீட்டில் நம்ம ரெகுலராக குடிப்போம், அந்த டேஸ்ட் தெரியும். அப்போ டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த காஃபி கடைக்கிட்ட டின்னர் ஷாப் ஏதாவது தேடுறது, முடிச்சுட்டு குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு அங்கே போய் ட்ரை பண்ணுறதுங்க சார். வெளியில டின்னருக்குன்னு கூட்டு போயிட்டு அது காஃபி குடிக்கிறதுக்கான பிளான்னு தெரியும் போது உங்களுக்கு கடுப்பாயிருக்கா? பழகிருச்சுங்க சார். சோகமா இருக்கியா காஃபி குடிக்கணும், கடுப்பா இருக்கியா காஃபி குடிக்கணும், வெறுப்பா இருக்கியா காஃபி குடிக்கணும், எவனையாவது தூக்கி போட்டு மிதிக்கணுயா. நானும் வந்து ஒரு ஆடிட் ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆடிட் ரிலேட்டட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஒரு சில ப்ரெஷரு, டெட்லைனு, டியூ டேட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை நோக்கி ஓடுறப்போ வந்து மைண்ட் பிளாக் ஆயிரும், ஒரு மாதிரி சைக் ஆயிரும். ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன அதே திரும்ப அதே ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, தூள் படத்தில் பறவை மூலியமாக ஒரு டைலாக், ஒரு ஃபேமஸ் மீம் டைலாக் இருக்குது. அட பாவியலா நைட்டு பூரா இந்த கருமத்தை தான் ஒட்ட வச்சிங்களா அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்க்கு ஒன்றுமே இருக்காது. மொரட்டு காஃபின்லாம் சொல்லாதீங்க சார், சாஃப்ட் காஃபின்னே சொல்லுங்கள் சார். நாங்கள் எல்லாமே சாஃப்டாக தான் இருப்போம். காஃபி குடிக்கிறவங்க எல்லாமே எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போய் சாஃப்டாக தான் இருப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி குடிப்பீங்க? அதான் 8-9 ஆயிடுதாட்டு இருக்குங்க சார். கல்யாணம் பண்ணப்புறம் நம்ம கைக்கு கிச்சன் வந்துச்சு சார். 9 மணிக்கு ஒரு காஃபியை குடிப்பேன். எல்லாரையும் துரத்தி விட்டு ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போட்டும், ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போட்டும், மாமியார் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு காஃபியை போட்டு ஃபேன் கூட போடக்கூடாது. அப்படி ஒரு வாசப்படியில் உக்காந்துட்டு எதுவும் நினைக்கக்கூடாது, அந்த காஃபியை மட்டும் நினச்சி குடிச்சிட்டு இருக்கணும். காஃபில வந்து அப்படி ஒரு ரிச்னஸ் இருக்கு, அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கு. நல்ல திக்கான காஃபி குடிச்சிங்கன்னா ஐஸ்கிரீமே தோத்து போயிடும், அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இதனோட பேய் கதை நிறைய பேருக்கு தெரியாது, சீக்கிரம் நட்டுனாது இருக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும்போது அதில் போனால் என்ன வந்து நான் ஏன் மொரட்டு காஃபி லவர்னா, உடம்பு சரியில்லைன்னா காஃபி குடிக்கணும் சரியாயிடும். எனக்கு மூட் ஸ்விங்ஸாக காஃபி குடிச்சா சரியாயிடும். ஒருத்தவங்க மேலே இருக்கிற அதிகபட்ச கோவம் கூட குறைஞ்சிருக்கு. எவ்வளோ காஃபி குடிப்பீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 6-7 காஃபி குடிச்சிருவேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு டீ குடிச்சா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் வாயில இருந்து, அதுவும் எனக்கு ஆகாது. காஃபி வந்துட்டு எப்படி பார்த்தாலும் காஃபியோட தரம் வந்து உயர்ந்துதான் இருக்கு. எதுக்கு இதெல்லாம்? காஃபி லவரா இருக்கிறதுல வந்து நான் தப்பே இல்லை.
நீங்க ரோட்ல போகும்போது ஒரு காபி தூள் அரைக்கிற கடை பக்கம் கிராஸ் பண்ணாலே மூக்கு ஸ்மெல் பண்ணிட்டு போறோமா இல்லையா? அதான் சார் வேணும். டீங்கிறது ஒரு அதாவது ஒரு லோ கிளாஸ் ட்ரிங்க் அது ஆக்சுவலா. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குன்றதுக்காக மற்ற விஷயத்தை கேவலப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. காஃபிங்கிறது காஸ்ட்லி ட்ரிங்க், டேஸ்டி ட்ரிங்க். காஸ்ட்லி ட்ரிங்க், டேஸ்டி ட்ரிங்க். காஃபி டீ தான் டேஸ்ட்டு. அவங்க பேசுறது எல்லாமே எலைட்டானது காஃபியாகவும் டீ வந்து லோவானதும் பேசுகிறாங்க. லோ இல்லை, லோ காஸ்ட். லோ காஸ்ட் காஃபி ஸ்மெல் பண்ணிட்டு போகிறோமா இல்லையா? ஒரு லோ கிளாஸ் ட்ரிங்க் அது ஆக்சுவலி. காஸ்ட்லி ட்ரிங்க், டேஸ்டி ட்ரிங்க். காஸ்ட், லோ காஸ்ட். காஃபி குடிக்கலவங்கள எலைட் ஆனவங்கன்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க. எங்களுக்கு லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி டீயை டிஃபைன் பண்றாங்க. எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல அஃபோர்டபுளா கிடைக்கும் போது நாங்க ஏன் காஃபியை ப்ரிஃபர் பண்ணணும்? இப்போ எப்படின்னா ஸோ காஃபி குடிக்கிறதே வந்து ஒரு அவங்களுக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. காஃபி குடிக்கிறவங்க ரொம்ப சீன் போடுற மாதிரி பண்ணுவாங்க சார். நான் இப்போ ஒரு இடத்துல போறேன், நான் அந்த இடத்துல காஃபி குடிக்கணும்னா பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட ஒரு இங்கிலீஷ்ல பேசி நான் காஃபி குடிக்க போறேன். ஐ அம் லிவிங் இன் தி சென்னை 33 years old போறேன். அந்த மாதிரி ஒரு சீன் போடுவாங்க. அந்த டீ குடிக்கிறவங்க அப்படி இல்லை, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணான மாதிரி உன்னோட விஷயம் எனக்கு என்ன தெரியும், என்னோட விஷயம் என்னென்ன தெரியும், அந்த மாதிரி ஒரு நல்ல காரணங்களை சொன்னா என்னென்ன காரணம் சொல்றாங்க பாரு. காஃபி குடிக்கிறவங்க வந்து பாசியா ஃபீல் பண்ணுவாங்க சார். அவங்க தான் ஒரு முதலாளி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சார். நாங்களாம் காஃபி குடிக்கிற ஒரு மாதிரி மெத்தனமா இருப்பாங்க சார். ஒரு பாசி ஃபீல்ல இருப்பாங்க, ஹெட் வெயிட் மாதிரி இருப்பாங்க சார். காஃபி குடிக்கிறவங்க பாஸ் கிடையாது. இட்ஸ் ஆல் அபௌட் த மைண்ட் செட். அப்படிலாம இருப்பாங்க. டீ குடிச்சு தான் சார் நிறைய வளர்ந்தோம். ஏன்னா நானும் ஒரு குழந்தை தொழிலாளி சார். அப்போ எங்க வீட்டில் அந்த நைட்ல இரவுல தீப்பெட்டி இது தொழில் பண்ணுவோம் சார். அது பகல்ல ஸ்கூல் போனோம், நைட்டில் வந்து நாங்கள் அந்த வேலை செஞ்சாகணும். ஏன்னா நாங்கள் 5 பொண்ணுங்க 2 பிள்ளை, ஒத்தாள் வருமானம், அப்போ மொத்தம் 9 பேர். அப்படி இருக்கும்போது எங்களை அறியாமல் நாங்கள் தூங்குவோம் சார். அப்போ தூங்கும்போது எங்கள் அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீயை கொடுத்து தான் சார் எங்கள் தூக்கத்தை கலைச்சி அந்த வேலையை வாங்கிட்டு அந்த மாதிரி தான் சார் நான் டீ லவரானேன். அன்னைக்கு ஆரம்பித்த டீ லவர் இன்னைக்கு வரைக்கும் நான் டீ லவராக தான் சார் இருக்கேன். அதுக்கு ஒன்றும் வேணாம். ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு சார், எங்களுக்கு அது கிடையாது சார். அம்மா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளைய ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. காஃபி குடிக்கிறவங்க வந்து பாசியா ஃபீல் பண்ணுவாங்க சார். அவங்க 10 ரூபாய்க்கு காஃபி கிடைக்குது, ஆனால் அந்த கடையில் எனக்கு பிடிச்சது டீ தான். அப்போ நான் வந்து உழைப்பாளர் வர்க்கம், இது அவங்க சொல்கிறது. அப்போ நாங்களாம் உழைக்காமல் சும்மாவா சாப்பாடு சாப்பிட்றோம்? நாங்களும் உழைக்க தான் செய்கிறோம். அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, எங்களுக்கு இல்லைங்க. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிக்க கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கிற பிறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படத்த மாதிரி. சாரி பாத்தீங்கன்னா மொரட்டு டீ லவ். The great KFC. Oh my god. நீங்கள் டீ குடிப்பவர்களை எப்படி டிஃபைன் பண்றீங்க? எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காருக்கு டீ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்கன்னா வாங்கி கீழே ஊத்திடுவாரு. அது கொஞ்சம் டம்ளர்ல கொடுத்தீங்கன்னா குடிக்க மாட்டாரு. அவருக்கு பெரிய டம்ளர்ல, அது சொந்தக்காரங்க வீட்டுல சண்டையே தீராது. ஆமாங்க. ஒரு தடவை எங்க சொந்தக்காரங்க வீட்டுல போய் டீ ஒரு நாள் குடிக்கல, இவர் டீ குடிப்பாருன்னு தெரியும், அவங்க டீ குடுக்கல. இத்தனை வருஷம் ஆச்சுங்க, 10, 15, 20 வருஷம் ஆச்சுங்க, அந்த வீட்டு பக்கமே போறது இல்ல. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இதையெல்லாம் அந்த அம்மா கோவமா சொல்றாங்க, அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப டீ லவர் தாங்க சார். டீ கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸில் நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம இப்போ சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுது. கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, எந்த டைமுக்கு வேணாலும் போக முடியுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சைடு நம்ம ஒரு டீ கடைக்கு அந்த மாதிரி போக முடியுமா? இங்கே சென்னையில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட போன பழக்கத்துக்கு ஊருக்கு சைடில் போயிட்டேன். தெரியாமல் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனதுக்கு அது ஒரு பஞ்சாயத்தே வீட்டில் ஆயிடுச்சு. ராமசாமி வேத்தி இங்கே டீ கடையில் இருக்குது, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக இருக்கிறாங்க, வித்தியாசமாக பார்க்குறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ நம்ம இப்போ ஊருக்குள்ளே இருக்கிறோமே அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் டீ கடையில் அந்த டீ கடையில் இருக்கிற அறிவாளிகள். ஒன்றும் இல்லையா, இப்போ வீராவுக்கு பிறந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியலையா? ஒன்றும் இல்லையா, அவன் பையன் ஏதோ லஞ்சம் வாங்கியிருக்கானா. எல்லாம் கள்ள தொடர்பு தான். இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானே? நீங்கெல்லாம் இன்னும் ஒரு சாதாரணமாக டீ கடைக்கு போனீங்கண்டா இங்கே இருக்கிற டீ ஆக்கள் எல்லாருமே கடையை பார்க்க மாட்டினோம். கடை சுத்தமாக இருக்கா, டீ போடுற இடம் சுத்தமாக இருக்கா, அது எதுவுமே பார்க்க மாட்டினோம். அந்த தேயிலை போடுற அந்த வடி வந்து எத்தனை நாள் அந்த வடியை போடினோம்னு கூட தெரியாது. டீ வாங்குறோம், குடிக்கிறோம், தட்ஸ் ஆல். நாங்கள் பசிக்காக போயிட்டு டீ குடிக்கிறோங்க சார்.
அவங்க வந்து ருசிக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் பார்த்து குடிக்கும்போது அந்த கப்பு எப்படி இருக்கு, அந்த ஆள் எப்படி இருக்காரு, அவர் நீட்டாக யூனிஃபார்ம் போட்டிருக்காரா, அவர் வந்து க்ளவுஸ் போட்டு கொண்டு வராரா, கேப் போட்டிருக்காரா, இந்த ரூம்ல ஏசி இருக்கா, இதெல்லாம் பார்த்து அவங்க காஃபி குடிக்கிறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது சார். எங்களை மாதிரியே சக ஊழியராக தான் அவரை பார்க்குறோம். நான் என்ன சொல்ல வரேன்டா, அவருக்கு வந்து சுத்தமா இருக்கிறதுக்கு காசு தேவையில்லை, அவரோட எண்ணம் தேவை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு இன்னொன்னையும் சொல்றேன். வீடு கட்டுறதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கு. சித்தாள் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு? அந்த நீங்க மண் கலவைகளை கால் வச்சிருக்கீங்களா? சேத்துல கால் வச்சிருக்கீங்களா? விவசாயம் பண்ணும்போது கீழே இறங்கிருக்கீங்களா? என்ன ட்ரெஸ் அழுக்கு? நீங்க அழுக்காகாம ஒரு வேலையை செய்யவே முடியாத பல தொழில் இங்க இருக்கு. அது மாதிரியான டீ கடைகள்ல டீ காசுனாருங்க அந்த சிந்திர அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அவங்க காலையில ஃப்ரெஷ்ஷாக தான் வருவாங்க. சாயங்காலம் அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சிந்தி இப்படி பார்த்துவாங்கல்ல, ஆத்திர சிந்த ட்ரெஸ்ல பட்டு 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 அதுவே கரையா இருக்கு. டீ குடிக்கிறவங்க கேரக்டர்னு பார்த்துட்டா சார், நான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ரவுடி அப்படிதான் மைண்ட்ல தோணுது சார். ரவுடியா? ரவுடிதான். டீ போடு, இது காஃபி போடு, காஃபி குடுக்குறியாமா, அதுலயே ஸ்பிளிட் ஆயிடுது. டீ போடு அப்படின்னு சொல்ற மாதிரி காஃபி போடு அப்படின்னு சொல்ல முடியாதா என்ன? ஆட்டோமேட்டிக்கா எங்க நாய்க்குட்டி கூட சார் காஃபி ஊத்துனா குடிக்குது சார். வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி டீ ஊத்துனா குடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு போயிடுது சார். உங்க நாய் டீ குடிக்காததுக்கு யார் என்ன பண்ண முடியும்? காஃபினாலே லவ் சார். இதனால தான் சார் நான் பாசின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க சொல்கிற விதம் வந்து நாங்களாம் ரவுடி, எங்களாம் ஹைஜீன் இல்லை, நாங்களாம் சுத்தமாக இருக்க மாட்டோம், அவங்க வந்து மேம்பட்ட மக்கள் மாதிரியும் நாங்கள் வந்து கீழே மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாசி மைண்ட் செட் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, வீட்டில் வந்து இவங்களால உரிமையாக காஃபி வேணும், அத்தை காஃபி போடுங்கன்னு குடிக்க முடியாது. இவங்க என்னென்ன தப்பு பண்ணலாம் அப்படின்னு போய் சிலர் அப்படி பண்ணுறனால தான் அந்த டீ கடைகள் மேலேயே நம்மளுக்கு வெறுப்பு வருது. ஆனால் காஃபி குடிக்கிறவங்க என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பிஸ்னஸ் பொது இடத்துல பேசணும் அப்படின்னா கூட நம்ம உடனே காஃபி ஷாப்புக்கு தான் போகிறோம். அது பொருளாதார வளர்ச்சியை நம்மளுக்கு தருது. பொருளாதார வளர்ச்சியை நம்மளுக்கு தருது. டீ கடையோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் டீ வித் அப்படின்னா என்ன? டீ நான் எதுவுமே இல்லை, பிளாங்க். தனிமையில் ஒரு டீ. ஓகே. டீ குடிக்கும் போது ஒரு 4 பேர் கூட இருக்கணும். என்ன பேசணும்னே இல்லை, டீயும் இருக்கணும், நண்பனும் இருக்கணும், அது போதும்ண்ணா. ஒரு நாள் ஆனா சண்டேஸ்ல அப்படிதான் மச்சான். ஒரு நாள் சாயங்காலம் மச்சான் நான் இன்னைக்கு நான் யாருன்னு அவளுக்கு தெரியல, அவ யாருன்னு. டீ வித் எங்க அம்மா திட்டுனேன். காலைல எந்திரிக்கும் போது டீப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். 2 டீ, 3 டீ, 4 அப்படியே படிக்கட்டு ஏற 5வது மூஞ்சில ஊத்திட்டு போயிடுவாங்க. அப்படிதான் இருக்குண்ணே. அழகான கிளைமேட்ல ஒரு நல்ல மழையோட ஒரு ராஜா சார் சாங்கோட அந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது அது நான் ஒரு பாட்டு அதுக்காக பாடி காட்டலான்னு. மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய், எங்க இருக்கா எனக்கு மட்டும்தான் என்னவான்னு தெரில. இந்த பார்லேஜி 3 ரூபாய் பார்லேஜி பிஸ்கட் ஒன்று இருக்கும். ஸோ அது இங்கே எவ்வளோ பேருக்கு இப்போ தெரியும்னு கூட எனக்கு தெரில. ஸோ நான் அது சாப்பிட்றதுக்கு தான் வாங்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே ஒரு மாதிரி வேடாக பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப கணக்கு வந்து இந்த பார்லேஜி பிஸ்கட். ஓகே சார், டீ வித் டீ மாஸ்டர் சார். டீ வித் டீ மாஸ்டர். ஆமாம், ஆக்சுவலி அவர் டீ போடுறதே பார்த்தீங்கன்னா ரசிச்சு நான் பார்ப்பேன். நீங்கள் ரெகுலராக ஒரு கடையில் டீ வாங்கினீங்கன்னா நிச்சயமாக டீ மாஸ்டர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பார். நீங்கள் எப்போ டீ வாங்க போனாலும் ஜாலியாக பேசுவார். ஆக்சுவலாக ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா காசு இல்லாமலாம் நான் குடிச்சிருக்கேன். தம்பி காசு இல்லையா, நாளைக்கு டீ தான் வந்து சாப்பிட போற, நாளைக்கு கொடுத்துக்க, இல்லை சாயந்தரம் வந்து சாப்பிட்றியா, சாயந்தரம் கொடுத்துக்கன்னு. ஆனால் அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒரு கடையில் டீ வாங்கினீங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் 2-3 டைம் காசு ஜிபே ஒர்க் ஆகலை, இல்லை காசு மறந்துட்டீங்கன்னா கூட அவங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபி வித் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 3 பேர். அவனுங்களுக்கு டீ ஈஸியாக கிடச்சிருது. நான் மவுண்ட் ரோட்டில் போய் காஃபி ஹவுஸில் போய் குடிக்க வேண்டியதாக இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது எல்ஐசியில் மாட்டிக்கிறேன். காஃபி வித் போலீஸ். கோலாலம்பூரில் காலையில் 5 மணிக்கு காஃபி சாப்பிட போவேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க தூங்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. காஃபின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு ஓடி வந்துடுவாங்க. அந்த 5 மணிக்கு சாப்பிட்ற காஃபி சொர்க்கம் சார். காஃபி குடித்தோன்னா அமைதி ஆகிக்குவேங்க சார். அப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் சிலது லூஸில் விட்டுருவேன், சிலது லூஸுன்னு விட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோங்க சார். வாழ்த்துக்கள். அதே மாதிரி என் குழந்தைக்கு ஐயோ பால் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணியை கலந்து கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுட்டு போட்டு போட்டு குடிச்சிட்டே இருப்பேன். இப்போ கூட எனக்கு உங்கள் மேலே கோவம் வருது, விட்டா கொஞ்சம் காஃபியாவது குடிக்கலாமே அப்படியெல்லாம் தோணுது சார் உங்கள் மேலே. என் மேலே தோணுது. ஆமா.
நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க காபி டீ காபி டீ காபி டீ டீ காபி டீ காபி டீ காபின்ற மாதிரி இந்த காபி டீ பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஒரு தூரமான ஒரு இடைவெளியை நம்ம கொடுக்காம ஸோ 2 பேரும் நெருங்கி அதை வச்சுக்கிறதுங்கிற நம்மளது. உங்களுக்கு பிடிச்ச காஃபியை நல்லபடியாக குடிங்க, உங்களுக்கு பிடிச்ச டீயை என்ஜாய் பண்ணி நீங்கள் அனுபவிச்சு குடிங்க. இறுதியாக ஒரே ஒன்லைனில் சொல்லி நான் அதை முடிச்சுக்க வேண்டியதுதான். காஃபியோ டீயோ அதுக்குள்ளே கொஞ்சம் மனிதம் இருக்கணுங்கிறது இருக்குல்ல, கொஞ்சம் மனிதத்தை வச்சுக்கணும், மனிதாபிமானத்தை வச்சுக்கணும். டீ பிடிச்சா டீ குடிங்க, காஃபி பிடிச்சா காஃபி குடிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்றதுக்காக மற்றவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அன்வான்டாக கேவலப்படுத்தாதீங்க. 2 பேரும் ஒன்று தான். காஃபி டீக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு ஸ்டேட்டஸ் சிம்பிளை நம்ம எடுத்துகிட்டு வர வேணாம். வாழ்க்கையை காஃபியும் டீயோடையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஓகே, தட்ஸ் ஆல். ಇರುವರೆ ಅವಸರ ಪಡಬೇಡ, ವೆಯ್ಟ್ ಮಾಡು. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் வைக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய். அப்போ வர